நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பரிசுத்த அலங்காரத்தை பத்தி இன்னைக்கு நாம ஒரு வசனத்திலிருந்து குறிப்பிட்ட பகுதியை எடுத்து பார்க்க போறோம். அந்த பகுதியானது யூதா எழுதின நிருபம் முதல் வசனத்தின் பின்பகுதி. The Epistle of Jude verse 1 second half. பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. யூதா தன்னுடைய நிருபத்தை துவங்கும் போதே பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்னு எழுதியிருக்கிறாரு. பிதாவாகிய தேவனால நாம எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறோம், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிற ஒரு ஜெபத்திலிருந்து நாம அறிந்து கொள்ளலாம். யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வார்த்தைகள் பிதாவாகிய தேவனை நோக்கி கிறிஸ்து ஏறெடுக்கிற ஜெப விண்ணப்பமாக இருக்கு. இதுல முக்கியமா தேவன் தன்னுடைய சத்தியத்தினால அவருடைய சீஷர்களை பரிசுத்தமாக்கும்படி விண்ணப்பிக்கிறாரு. அந்த சத்தியம் என்னது? அவருடைய வசனமே. இந்தபடி தேவனுடைய சத்திய வசனமே நம்மை பரிசுத்தமாக்குறதாக இருக்கு. அதன் மூலமாக தன்னுடைய சீஷர்களை மாத்திரம் இல்ல, கிறிஸ்துதாமே அதனாலே பரிசுத்தமாக்கப்பட்டதாக அதற்கு மேற்படியா இருக்கிற 19வது வசனத்துல சொல்றாரு. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இந்தபடி கிறிஸ்துவும் தன்னை சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கி கொண்டவராக, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக காணப்படுகிறாரு. இப்படி பிதாவாகிய தேவன் அருளி செய்கிற சத்திய வசனத்தினாலேயே நாம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அதனாலேயே மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான்னு வசனம் சொல்லுது. தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையானது சத்தியமுள்ளதாக இருக்கு. அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாக, நம்மை வழிநடத்தக்கூடியதாக, நம்மை பரிசுத்தமாக்க கூடியதாக இருக்கு. அப்படிப்பட்ட சத்திய வசனத்தின் மூலமாக பிதாவாகிய தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறாரு. இப்படி பிதாவாகிய தேவனால பரிசுத்தமாக்கப்பட்டு கிறிஸ்துவினால காக்கப்பட்டவர்கள்னு மேற்படியா எழுதியிருக்கிறாரு. கிறிஸ்துவின் மூலமாக எப்படி காக்கப்படுகிறோம்? அவர் தாமே தேவனுடைய வார்த்தையா இருக்கிறாருன்னு யோவான் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்லுது இல்லையா? அந்தபடி அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளார வாசம் செய்கிறதுனால நாம காக்கப்படுகிறோம். அவர் தாமே சத்தியத்தினாலும் கிருபைனாலும் நிறைந்தவராக நம்மை அந்த கிருபைனால காத்து கொண்டு வழிநடத்துபவராக இருக்கிறாரு. இத நாம 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கும்போது, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும். அப்போ ஆதி காலம், அதாவது உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே கிறிஸ்துவனுடைய கிருபையின் மூலமாக நாம காத்து கொள்ளப்படும்படியாக தேவன் நியமித்திருக்கிறாரு. இத இங்க மாத்திரம் இல்ல, 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்முடைய ஜெபமானது நிறைவு செய்யப்படும் போது சொல்லப்படுகிற வார்த்தையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும். அந்தபடி கிறிஸ்து தம்முடைய கிருபையை நமக்கு அருளி செய்து நம்மை இந்த பரிசுத்தத்துல காத்து கொள்கிறாரு. அப்படியாக காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவதுன்னு சொல்லி யூதா இந்த நிருபத்தை துவங்குறாரு. இந்தபடியாக தேவனுடைய சத்தியத்தினால நாம பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த வார்த்தையாகிய சத்தியத்தை நமக்குள்ளார கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொண்டு அவருடைய கிருபையினால நாம காத்து கொள்ளப்படுகிறோம். இப்படியாக அழைக்கப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படியாக சிலர் பக்க வழியாக நுழைந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 4வது வசனத்துல சொல்லியிருக்கிறாரு. இந்தபடியாக வந்திருக்கிறவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாம மறுதலிக்கிற விதமாக சத்தியத்தை புரட்டி போதிக்கிறவர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சரியான சத்தியத்துல எப்படி நிலைநிற்க முடியும்? இந்த கடைசி நாட்கள்ல சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்க்கும் காலம் வரும்னு மற்ற நிருபங்களையும் எழுதியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? அந்தபடியாக சத்தியத்திலிருந்து நம்மை வழிவிலக செய்தா பரிசுத்தத்துல நம்மளால நிலைநிற்க முடியாது. இப்படியான காரியங்களுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்பவர்களாக இருக்கணும். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவருடைய சத்தியத்துல சரியாக நிலைநிற்பவர்களாக நாம ஒவ்வொருவரும் காணப்படணும். அதனால்தான் இந்த நிருபத்தை நிறைவு செய்யும் போது, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக சொல்லி நிறைவு செய்திருக்கிறாரு. இந்தபடியாக நம்மை மாசற்றவர்களாக பரிசுத்தமாக
பரிசுத்தமாக காத்து கொள்ள கிறிஸ்துவினாலேயே முடியும். அவரை என்றென்றைக்கும் சார்ந்து கொண்டு அவர் நமக்கு தந்தளின கிருபையின்படி நாம நிலைத்திருந்தோமே ஆனால் நம்மை பரிசுத்த அலங்காரத்தோடு காத்து கொள்ள முடியும். அதையே இந்த பகுதிகள் மூலமா தேவன் நமக்கு உணர்த்துகிறாரு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனால சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு கிறிஸ்துவின் கிருபையினால காத்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்டவர்களாகிய நாம பரிசுத்த அலங்காரத்தை காத்துக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய சத்தியத்தினால எங்களை பரிசுத்தமாக்கி கிருபையினால காத்து கொள்கிறீங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியாக எங்களை பரிசுத்தமாக்குகிற சத்தியத்தை புரட்டி போதிக்கிறவர்களுடைய வஞ்சனைகளுக்கு விலக்கி தேவரீர் எங்களை காத்து கொள்ளுங்க தகப்பனே. ஆம் ராஜா, இந்த கடைசி நாட்கள்ல உம்முடைய ரட்சிப்புக்காய் காத்திருக்கிற உம்முடைய ஜனங்களுக்கு சத்தியம் சரியான வகையில சென்று சேர்கிற கிருபைய கிறிஸ்துவின் மூலமா எங்களுக்கு தந்தர்லுங்க ராஜா. அப்படியே ஆவினால சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாகி எங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொள்ள தேவரீர் எங்களை நடத்தியர்லுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.